இந்த அமர்வுல போன வகுப்புல நம்ம ஏசியன் லெவல் இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ் என்ன நடத்துறாங்க, அதே மாதிரிக்கே இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன டோர்னமெண்ட் நடத்துறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எந்த ஆண்டு அப்படின்றத நம்ம விரிவா பார்த்தோம். அதுக்கடுத்து அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்ற அடிப்படையில நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கடந்த வகுப்புல வந்து நேஷனல் லெவல்ல ஏசியன் லெவல் நடக்கக்கூடிய அந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்டர்நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் தான். ஸோ இருக்கிறதுலேயே வேர்ல்டுலேயே ஒரு லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒலிம்பிக் தான். ஸோ ஒலிம்பிக்கை பத்தி பின்னாடி ஒலிம்பிக் அப்படின்றத தனியாக படிக்க போறோம். ஸோ த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒலிம்பிக் அப்படின்றத நான் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எத்தனை இயருக்கு ஒரு தடவை நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கொஞ்சம் இப்போதைக்கு வந்து அது பெரிய ஹார்ட் கொஸ்டின் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டங்களில் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஒலிம்பிக் கேம் ஏசியன் கேம்னா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுதுன்னு கேட்டாங்க. இப்பெல்லாம் அது கேட்கறது கிடையாது. ஏன்னா எவ்ரி 4 இயர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், அதனால அது கேட்கறது கிடையாது. தென் காமன்வெல்த் கேம்ஸ் பண்ணா இதனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸ் ஃப்ரம் தி காமன்வெல்த் நேஷன்ஸ் ஹெல்ட் எவ்ரி 4 இயர்ஸ். இதுக்கும் வந்து எவ்ரி 4 இயர்ஸ் கிடையில தான் காமன்வெல்த் கேம்ஸ்மே நடத்தப்படுது. ஸோ ஒரு சில விளையாட்டுகள் போட்டிகள் தான் 2 ஆண்டுகளுக்கு முறையில் நடத்தப்படுது. மற்ற எல்லாமே வந்து பார்த்தோன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். அடுத்து ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படின்றது த மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் எவ்ரி 4 இயர்ஸ். எல்லாரும் இதுல வின் பண்ணணும், வேர்ல்டு கப் வின் பண்ணணும் அப்படின்றத வந்து கிரிக்கெட்டுக்கு எப்படி நினைக்கிறாங்க வேர்ல்டு கப், அதே மாதிரிக்கே வந்து ஃபுட்பால்ல வேர்ல்டு கப் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஹாக்கியில வேர்ல்டு கப் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் ஒரு டோர்னமெண்ட் தான். இருக்கக்கூடியதுலேயே விளையாட்டுகள்லேயே வந்து அதிகமான ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கக்கூடிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்பால் தான். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட்டுக்கு தான் ஸ்பெக்டேட்டர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. கிரிக்கெட் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில கான்டினென்ட் ஒரு சில கண்ட்ரிகள் தான் விளையாடுறாங்க. ஆனா ஃபுட்பால் அப்படி கிடையாது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸ் விளையாடுவாங்க. அதனாலதான் அவங்க வந்து எல்லாமே ஊர்ல கிளப் இருக்கும். பயங்கரமான ஒரு அளவுல அவங்க வந்து இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த கேமை பொறுத்து. அதுவும் குறிப்பா வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட் விளையாடுவாங்க. நம்மள மாதிரி இல்லைன்னா விளையாட்டுக்கு போனவே அவன் வந்து படிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய முத்திரையெல்லாம் இங்க கிடையாது. நீங்க போய் ஃபிஃபா வேர்ல்டு கப் முடிஞ்ச பிறகு வந்து இந்தியன் இதுக்கு வரக்கூடிய அந்த ஆர்டிகல் எடுத்து நீங்க ரீட் அவுட் பண்ணி என்னென்ன பிளேயர்ஸ் எல்லாம் எந்தெந்த கண்ட்ரில ஆடினாங்கன்னு அவங்களுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் ஃப்ரம் தி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் இருப்பாங்க. நீங்க எடுத்து ஃபிஃபா வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அப்போ வந்து ஒவ்வொரு பிளேயருடைய ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவலில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கேமுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட். எப்படி வேர்ல்டு லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஒலிம்பிக்னு சொல்றோமோ அதே மாதிரி வந்து ஃபுட்பாலுக்கான ஒரு பிரத்யோகமான ஒரு விளையாட்டு, பிரத்யோகமான ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னா நான் ஜெயிக்கணும் அப்படின்றத நினைக்கிறத விட ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும்ன்றத நினைக்கிறத விட ஃபுட்பாலை பொறுத்தளவு வேர்ல்டு கப் ஃபுட்பால் எடுக்கணும் அப்படின்றதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கேம்ஸ் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமானது கிடையாது. ஃபோக்கஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ் நாட் இன்க்ளூட் இன் தி ஒலிம்பிக்ஸ். எதெல்லாம் ஒலிம்பிக்ஸ்ல இல்லாத ஈவெண்டோ. அப்ப இதே கொஸ்டின்ல கேட்கலாம், ஒலிம்பிக்ல இல்லாத ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஈவெண்ட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க வேர்ல்டு கேம்ஸ் தான். அப்ப வேர்ல்டு கேம்ஸ் எதுக்காக நடத்துறாங்க? ஃபோக்கஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ்ல எந்தெந்த கேம்லாம் சேர்க்கப்படலையோ அந்த விளையாட்டுகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பும் சரி, அதே மாதிரி ஐசிசி T20 வேர்ல்டு கப்பும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ODI, அதாவது வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெல்ட் எவ்ரி 4 இயர்ஸ். ஸோ ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் அப்படின்றது எப்படி கிரிக்கெட் வேர்ல்டு கப் அப்படித்தான், இதுதான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி ஃபிஃபா வேர்ல்டு கப்னு நம்ம ஃபுட்பால் சொல்றோமோ அதே மாதிரிக்கு வந்து ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க இதை பொறுத்தளவு. இது வந்து ODI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து ஒன் டே கிரிக்கெட் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். இதனுடைய ஃபார்முலாஸ் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஈச் டீம்ஸ் பிளே a maximum of 50 ஓவர்ஸ். ஸோ 50 ஓவர்ஸ் அப்படின்னா 6 பால் அப்படின்னா 6 30 300 பால் மொத்தம். ஸோ ஈச் டீம்ஸ் பிளே மேக்ஸிமம் எது ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல எத்தனை ஓவர்னு கேட்டாங்கன்னா 50 ஓவர்ஸ். மேட்சஸ் ஆர் கம்ப்ளீட்டட் இன் ஏ சிங்கிள் டே. ஒரே நாள்ல முடிச்ச மேட்ச் அடுத்த நாள் கேரி அவுட் ஆகாது. ஏன்னா இது லீக் கிடையாது. சரியா? அன்னைக்கே நம்ம வந்து மேட்சஸ் முடிக்கணும். இல்லைன்னா ரன் ரேட்டை வச்சு அவங்க ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்குது, அது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் it is an international recognized format governed by the International Cricket Council. ICC அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபெடரேஷன் கிரிக்கெட்டுக்கு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, ICC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய இதை வந்து நம்ம இவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்.
நெக்ஸ்ட் ஐசிசி T20 வேர்ல்டு கப் அப்படின்றது ஹெல்டி எவ்ரி 2 இயர்ஸ். ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்னு கேட்டாங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுதுன்னு கேட்டாங்கன்னா எவ்ரி 4 இயர்ஸ். ஆனா ஐசிசி T20 டோர்னமெண்ட் வேர்ல்டு கப் அப்படின்றது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்டு எவ்ரி 2 இயர்ஸ், ஃபோக்கஸிங் ஆன் தி T20 ஃபார்மேட். T20 ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நடத்துறாங்க. சரியா? ரைட். த ஆஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டோர்னமெண்ட் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஹிஸ்டாரிக் டெஸ்ட் கிரிக்கெட். இது இது வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட். ஆஸ்ன்றது இப்படியே கொஸ்டின் கேட்பான். ஆஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் கேம்னு கேட்டாங்கன்னா அது கிரிக்கெட். இன்னொன்னு ஆஸ்னா என்ன அப்படின்னா இது ஒரு டெஸ்ட் லீக் டோர்னமெண்ட், அதாவது டெஸ்ட் லீக். இதுல கிரிக்கெட்ல யார் யாரு இந்த டோர்னமெண்ட், இந்த ஆஸ் டோர்னமெண்ட்ல ஆடுறாங்க அப்படின்னா யாருக்கு இடையில இந்த டெஸ்ட் சீரியல் நடக்குது அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா. இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் அப்படின்றத நம்ம எக்ஸாம்ல புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா UEFA சாம்பியன் லீக் அப்படின்னு சொல்றாங்க. பிரீமியர் கிளப் ஃபுட்பால் காம்படிஷன்ஸ் இன் யூரோப் பட் வித் குளோபல் வியூவர்ஷிப். ஆனா வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து UEFA சாம்பியன்ஷிப் லீக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிரீமியர் கிளப் ஃபுட்பால் கிளப்ஸ் இருக்காங்க பத்தியெல்லாம் வெவ்வேறு யூரோப்பியன் கண்டினென்ட்ல இருக்கு, யூரோப்பிய கண்ட்ரில இருக்காங்க பாருங்க, யூரோப்பியன் நாடுகள் இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கிளப் ஆடக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு டோர்னமெண்ட். பட் வந்து இது இந்த டோர்னமெண்ட்டுக்கு குளோபலி வியூவர்ஸ் இருப்பாங்க, பார்க்கக்கூடியவங்க. ஆக்சுவலா யூரோப்பியன் கண்ட்ரி, ஐரோப்பிய கண்ட்ரிகள்லாம் வந்து நம்மள மாதிரி கிரிக்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுட்பாலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரி, அதனாலதான் வேர்ல்டுல வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய விளையாட்டு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் தான் சொல்லுவோம். அடுத்து பார்த்தோன்னா முக்கியமானது அப்படின்னு சொல்லும் போது கோபா அமெரிக்கா கப் அப்படின்னு சொன்னோம். கோபா அமெரிக்கா கப் அப்படின்னா என்னன்னா சவுத் அமெரிக்கா மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன் காம்படிஷன். சவுத் ஆப்பிரிக்கால நடத்தக்கூடிய ஒரு மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன் காம்படிஷன். ஆக்சுவலா அந்த டோர்னமெண்ட்ல எல்லாரும் கலந்துக்கலாம், இன்டர்நேஷனல் உள்ளவங்க கலந்துக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா கான்காகாஃப் வேர்ல்டு கப். கான்காகாஃப் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஹெல்டு ஃபார் டீம் இன் நார்த் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா. முதல்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோப்பை சொன்ன பத்தியா கோபா கப் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து என்னன்னா அமெரிக்கால சவுத் அமெரிக்கா ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஆனா வந்து இந்த 2வது பார்த்த கான்காகாஃப் வேர்ல்டு கப் அப்படின்றது பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா இந்த 2ம் சேர்ந்து விளையாடக்கூடிய டீம்ஸ் ஆடக்கூடிய ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டென்னிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிராண்ட்ஸ்லாம் டோர்னமெண்ட். டென்னிஸ்ல கிராண்ட்ஸ்லாம் டோர்னமெண்ட்ல எது வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல கேட்பதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன், US ஓப்பன். இதுல ஏதாவது 3 கொடுத்துட்டு UGCல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 3 கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இது எது கிடையாது, எது அதை எடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப ஈஸியா நான் வச்சுக்கணும் ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன் அண்ட் US ஓப்பன். இதை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆஸ்திரேலியா ஓப்பன் 1905, பிரெஞ்சு ஓப்பன் வந்து 1891, 1891. நான் அங்கே தெளிவா சொன்னதுனால பாஸ் அவுட் பண்றேன். விம்பிள்டன் பார்த்தோன்னா 1877. அப்ப இதுதான் ஓல்டஸ்ட் ஒன். 1877 தொடங்கப்பட்டதுதான் விம்பிள்டன். இந்த கிராண்ட் ஸ்லாம்ல நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்ல எது மிக பழமையானது, விச் இஸ் தி ஓல்டஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா விம்பிள்டன் தான். எது வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா ஓப்பன் தான் 1905 அப்படின்றதுல. ஸோ இதுதான் வந்து ஒரு டோர்னமெண்ட் டென்னிஸை பொறுத்தவரை. அடுத்து டேவிஸ் கப் ரொம்ப முக்கியமானது. படிக்கிறோமோ படிக்கல இதை படிச்சுக்கிறோம். ஏன்னா ஆண்டு படிக்கும் போது சொல்லிட்டேன், இது எல்லாத்தையுமே ஆண்டு பார்த்துட்டு தான் நம்ம அதனுடைய சிக்னிபிகன்ஸை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டேவிஸ் கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மென்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக நடத்தக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பெட் கப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து பில் சிங் கோப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் விமன் டீம் காம்படிஷன், விமனுக்காக நடத்தக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் அப்படின்ற டென்னிஸ்ல விமனுக்காக நடத்தக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் பேட்மிண்டன் அப்படின்றது இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம் ரொம்ப முக்கியமானது BWF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் த மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் ஆனுவல் டோர்னமெண்ட் இன் பேட்மிண்டன். ஒவ்வொரு ஆண்டு நடத்தக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் ஆல் இங்கிலாந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட். இது வந்து இந்த ஆல் இந்தியா ஓப்பன் டோர்னமெண்ட் அப்படின்றது ரொம்ப ஏர்லியா ஒரு தொடங்கப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு காம்படிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ஸ். சரி, அது நம்ம ஏற்கனவே வந்து ஏஷியன் லெவல்ல நடத்தக்கூடியது ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்னு பார்த்தோம். இது வந்து வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் அப்படின்றது ஆர்கனைஸ் பை தி வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ். ஏன்னா IAFன்ற பேரு இப்ப கிடையாதுப்பா, அதனால அதெல்லாம் நம்ம படிக்கணும் தேவையில்லை. IAFனுடைய பேரு இப்ப எப்படி இருந்துச்சு, பழைய பேரு புது அப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய பாடியினுடைய பேர் என்ன, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ், அவ்வளவுதான். அது தொடங்கப்பட்ட ஆண்டு.
ஸோ ஃபியூச்சரிங் எப்படி ட்ராக் அண்ட் ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ட்ராக் அண்ட் ஃபீல்டை கன்சர்ன் பண்ணி தான் போட்டிகள் நடத்துறாங்க. தென் டைமண்ட் லீக் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா சீரீஸ் ஆஃப் எலைட் ட்ராக் அண்ட் ஃபீல்டு மீட்டிங் ஹெல்டு குளோபலி. உலக அளவுல நடத்தக்கூடிய ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட்ல பார்த்தோம், ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எலைட் அத்லெட்ஸ், அதாவது இந்த டைமண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா பொதுவாக சொல்லுவாங்க சில்வர் அப்படின்றது வெள்ளி அப்படின்னு சொல்றோம், சில்வருக்கு அடுத்து வரக்கூடியது வந்து கோல்டுன்னு சொல்லுவோம், கோல்டுக்கு அடுத்து வந்து டைமண்ட், டைமண்ட் ஜூப்ளரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒவ்வொரு ஜூப்ளரி. அப்போ டைமண்ட் அப்படின்றது கொஞ்சம் வேல்யூவானது. அப்ப இந்த இதுல யார் ஆடுறாங்க, இந்த டைமண்ட் லீக் அப்படின்றது பியூர்லி வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்ட் ஈவெண்ட் தான். அப்ப உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். இதுல யார் ஆடுவாங்க அப்படின்னா எலைட் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் அத்லெட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் தான் டைமண்ட் லீக் டோர்னமெண்ட் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளுக்கான டோர்னமெண்ட்ஸ் எப்படி நடத்துறாங்க, அது முக்கியமானது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல என்னன்றதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ நேஷனல் லெவல்ல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து தொடக்கத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டுகளும், அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆண்டுகள், அதுல எது எது முக்கியம்ன்றதை நான் குறிச்சு கொடுத்தது மட்டும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஏஷியன் லெவல்ல நடக்கக்கூடியது, நேஷனல் லெவல் கிடையாது, நேஷனல் லெவல் நேரத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஏஷியன் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான டோர்னமெண்ட்ல எது எது முக்கியமோ அதை குறிச்சு கொடுத்துருக்கேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இதோடு நம்ம வந்து இந்த ஏஷியன் லெவல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட் தொடர்புடைய தகவலை நம்ம இதோடு நிறுத்திட்டு இந்த அமர்வை நம்ம நிறைவு செய்து கொள்வோம்.